வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கவிதை நேரம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இது படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக எடுத்து சென்று கொண்டு இருக்கிறோம் அன்பு நேர்களே. அந்த வகையில் உங்களுக்கு தெரிந்த கவிஞர்களை நீங்கள் எங்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். அவர்களுடைய படைப்புகளை குரல் வடிவாக வாசித்து பல நேர்களுக்கு நாம் உலகமெங்கும் எடுத்து செல்ல காத்துக்கொண்டே இருக்கிறோம். இதோ அருமையான இந்த கவிதை நேரத்தில் இன்றைய கவிதை நேரத்தை அலங்கரிப்பவர் யார் என்று பார்த்தோம் என்றால் கண்ணன். ஆம், கண்ணன் அவர்களின் கவிதைகள் தான் இன்று கவிதை நேரத்தில் உங்கள் செவிகளுக்கு இன்பம் சேர்க்க வருகிறது. வாருங்கள், கவிதைகளுக்குள் செல்லலாமா? கண்ணன் அவர்களின் முதல் கவிதை இப்படியாக அமைகிறது. நான் உன்னை ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காகவே காதலிக்கவில்லை. நான் உன்னை ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காகவே காதலிக்கவில்லை. நீ என் உலகத்தை உன் காதலால் நிரப்பி வைத்திருக்கின்றாய். அதிலிருந்து மீள முடியாமல் நான் தத்தளிக்கின்றேன். எப்பொழுது வேண்டுமானாலும் நீ உன் காதலை என்னிடம் சொல்லிவிடக்கூடும். எப்பொழுது வேண்டுமானாலும் நீ உன் காதலை என்னிடம் சொல்லிவிடக்கூடும். எந்த கணமும் நான் உன்னை காதலித்து விடக்கூடும். எந்த கணமும் நான் உன்னை காதலித்து விடக்கூடும். காதலின் மௌனத்தை போன்றதொரு அழகிய உணர்வை இதுவரை கண்டதில்லை நான். காதலின் மௌனத்தை போன்றதொரு அழகிய உணர்வை இதுவரை கண்டதில்லை நான். காதலின் ஏக்கத்தை போன்றதொரு பேரின்ப பரிதவிப்பை இதுவரை உணர்ந்ததில்லை நான். நீ அவ்வளவு மௌனங்களையும் அவ்வளவு ஏக்கங்களையும் புதைத்து வைத்திருக்கின்றாய் உன் பார்வைகளில். நீ அவ்வளவு மௌனங்களையும் அவ்வளவு ஏக்கங்களையும் புதைத்து வைத்திருக்கின்றாய் உன் பார்வைகளில். அந்த புதைகுழியின் விளிம்பில்தான் நிற்கின்றேன் நான், இவ்வளவு காலமும் வீழாமல் விலகாமல். நீ என்னை காதலித்து விடக்கூடாது என்று நினைக்கும் நான் தான் நீ என்னை காதலித்தால்தான் என்ன என்றும் நினைக்கின்றேன். நீ என்னை காதலித்து விடக்கூடாது என்று நினைக்கும் நான் தான் நீ என்னை காதலித்தால்தான் என்ன என்று நினைக்கின்றேன். உன் காதலுக்கு உண்மையாய் இருப்பதா என்று சுற்றத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதா என்னும் பாச போராட்டத்தில் யாரை நான் ஏமாற்றுவதோ யாரை நான் ஏற்பதுவோ யாமறியேன் பராபரமே. ஆம், யாரை நான் ஏமாற்றுவதோ யாரை நான் ஏற்பதுவோ யாமறியேன் பராபரமே. ரொம்ப அருமையான அந்த காதலுக்குரிய தத்துவத்தை உணர்த்தி இருக்கிறது அந்த கவிதை என்று சொல்லலாம். ஆம், இந்த கவிதை வரியில் பாருங்கள். நீ என்னை காதலித்து விடக்கூடாது என்று நான் நினைக்கிறப்பெல்லாம் நீ என்னை காதலித்தால்தான் என்ன என்று நினைக்க வைக்கிறது. அதாவது இருவேறு மனநிலை என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி அந்த காதலின் மயக்கத்தில் எழுந்த கவிதை வரிகள் என்று சொல்லலாம். ரொம்ப அருமையான அற்புதமான அந்த முதல் கவிதையை நாம் வாசித்தோம். அடுத்த கவிதை கண்ணனின் கவிதை இப்படியாக அமைகிறது. வாருங்கள், இந்த கவிதை என்ன சொல்ல வருகிறது, இந்த கவிதையினோடே என்ன சொல்ல வருகிறார் கண்ணன் என்று பார்க்கலாம். என்று நாம் பிரிந்தோம் என்று தெரியவில்லை. எந்த கணம் நம் பிரிவு நிகழ்ந்தது என்று இன்றும் எனக்கு புலப்படவில்லை. சொல்லப்போனால் நாம் பிரிந்து விட்டோம் என்பதனை இந்த மனம் இன்றும் ஒப்புக்கொள்ளவில்லை. சொல்லப்போனால் நாம் பிரிந்து விட்டோம் என்பதனை இந்த மனம் இன்றும் ஒப்புக்கொள்ளவில்லை. இருவருக்கும் இடையே சண்டைகள் எதுவும் நிகழவில்லை, வாக்குவாதங்கள் நீளவில்லை. ஆனால் நாம் இருவரும் அந்நியமாகிவிட்டோம். அழகிய ஒரு நட்பிலிருந்து, அதில் இலையோடிய ஒரு காதலிலிருந்து தடம் புரண்டு விட்டோம். இருவரும் எதிர்பார்த்த பிரிவுதான் இது என்றாலும் இருவருக்கும் விருப்பமில்லை இந்த பிரிவில். நமதான இந்த பிரிதல் ஓர் இதமான சுமை. உன் ஞாபகங்களை நானும் என் ஞாபகங்களை நீயும் பிரித்தெடுத்து வந்துவிட்டோம். அந்த சுமையை தாங்கியே நாம் இருவரும் நடக்கின்றோம் இந்த வாழ்வு முழுமைக்கும். அந்த சுமையை தாங்கியே நாம் இருவரும் நடக்கின்றோம் இந்த வாழ்வு முழுமைக்கும். ஆம், பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என்கின்ற தலைப்பில் எவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்கள். நமதான இந்த பிரிதல் ஒரு இதமான சுமைதான். உன் ஞாபகங்களை நானும் என் ஞாபகங்களை நீயும் பிரித்தெடுத்து வந்துவிட்டோம். அந்த ஞாபகங்களினூடே நாம் அந்த சுமையினூடே நாம் பயணிக்கலாம். அந்த சுமை எப்பொழுதும் நம்மை எப்பொழுதும்
அழுத்தாமல் பயணிக்கும் என்று சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான கவிதை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. ஆம், இன்று கவிதை நேரத்தில் கண்ணன் அவர்களின் கவிதை தொகுப்பை தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முகநூலில் கண்ணன் கவிதைகள் என்று நீங்கள் போட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அவருடைய கவிதைகளை நீங்கள் வாசித்து மகிழலாம். மறந்தாயோ நீ என்னை என்கின்ற தலைப்பில் அடுத்த கவிதை இப்படியாக அமைகிறது. மறந்தாயோ நீ என்னை, உன் மனதிலிருந்து மொத்தமாய் தூக்கி எறிந்தாயோ? நினைப்பாயோ ஒரு நாள், நினைத்தால் என் நெஞ்சம் குமிறி கண்ணீர் விட்டு நான் அழுது தீர்க்கும்படி நினைப்பாயோ? கலையாத உன் பிம்பம், நிலையாத என் நெஞ்சம், அகலாத இருள்வெளியில் அலையாடி கிடக்கிறது. கலையாத உன் பிம்பம், நிலையாத என் நெஞ்சம், அகலாத இருள்வெளியில் அடியாடி கிடக்கிறது. அத்தனையும் மறந்து உன்னால் எப்படி இருக்க முடிகிறது? என் தேகம் இங்கே தினம் தினம் செத்து செத்து மடிகிறது. என் தேகம் இங்கே தினம் தினம் செத்து செத்து மடிகிறது. உன் தீண்டல், உன் தேடல், கனநேர கண் தாண்டல் ஒவ்வொன்றாய் ரசித்திருந்தேன், உள்ளூர நினைத்திருந்தேன். எல்லாமும் பொய்யாக எங்கே நீ போனாய்? எல்லாமும் பொய்யாக எங்கே நீ போனாய்? மென்பேச்சு சொல்வீச்சு விண் சாயும் வரை கேட்கும், உன்னோடு வாழ்கின்ற வாழ்வினுக்கு உரித்தாகும். மென்பேச்சு சொல்வீச்சு விண் சாயும் வரை கேட்கும், உன்னோடு வாழ்கின்ற வாழ்வினுக்கு உரித்தாகும். வருவாயோ மீண்டும் வரம் போல எனக்காக? இல்லை, மறந்தேதான் போவாயோ இவ்வாழ்வு வீணாக? வருவாயோ மீண்டும் வரம் போல எனக்காக? இல்லை, மறந்தேதான் போவாயோ இவ்வாழ்வு வீணாக? ஆம், நீ என்னை மறந்து போனால் நான் இங்கே எப்படி உயிர் வாழ்வேன் என்று கேட்கிறாரோ அருமையான இந்த வரிகளின் மூலம். ஆம், அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் கண்ணன் அவர்கள். கண்ணன் கவிதைகள் தான் இன்று கவிதை நேரத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கண்ணன் அவர்களின் கவிதை, அடுத்த கவிதை எந்த தலைப்பில் அமைந்திருக்கிறது என்றால், போதும், அது மட்டும் எனக்கு போதும் என்கின்ற தலைப்பில் அவருடைய கவிதை அமைந்திருக்கிறது. அடுத்த கவிதை. ஒரு முறை கூட நீ என்னை பார்க்கவில்லை, ஒரு சொல் கூட நீ என்னிடம் பேசவில்லை. உன்னை எனக்கு தெரியும், என்னை உனக்கு நன்றாக தெரியும். பல 100 வாய்ப்புகள் இருந்தும், பற்பல காரணங்கள் கிடைத்தும், ஒரு பேச்சுக்காவது நீ என்னை விசாரிக்கலாம், அதை கூட மறுதலித்து கடந்து போகின்றாய். நெஞ்சழுத்தம் கொண்டவன் இல்லை நான், நெஞ்ச அழுத்தம் கொண்டவன் இல்லை நான். நெஞ்சமெல்லாம் அழுந்துகிறது உன் நிலை இருப்பு கண்டு கேட்டு உற்று உணர்ந்து. ஒரு மறந்து நின்றிருக்கும் என்னிடம் சொற்கள் ஒன்றுமில்லை உன்னிடம் பேச. என்ன நான் பேசுவது? என் விழிகளுக்கு அத்தனை துணிச்சல் இல்லை உன் கருவிழியின் ஒளி பார்த்து கற்பிதங்கள் பேச. எப்படி நீ பார்க்கும்போது உன் திசையில் இமை விரிக்க, போதும் உன் இருப்பு, அது போதும். போதும் இந்த சூழல், அது போதும். நீ பார்க்கவும் வேண்டாம், நீ பேசவும் வேண்டாம். இந்த அருகாமை, அது மட்டும் எனக்கு போதும். நீ பார்க்கவும் வேண்டாம், நீ பேசவும் வேண்டாம். இந்த அருகாமை, அது மட்டும் எனக்கு போதும். எப்பொழுதும் இப்படி நீ வந்து போதல் போதும். எப்பொழுதும் இப்படி நீ வந்து போதல் போதும். ஆம், ரொம்ப அற்புதமான அந்த கவிதை பாருங்கள். கண்டு கேட்டு உற்று உணர்ந்து உருமறந்து நின்றிருக்கும் என்னிடம் சொற்கள் ஒன்றுமில்லை உன்னிடம் பேச. ஆம், ஒரு காதலியை கண்டுவிடும் பொழுது அவளை பார்த்து, அந்த கருவெளியை பார்த்து பேசிவிடும் துணிவு எந்த ஆண்களுக்கு தான் இருந்துவிடப் போகிறது என்கிறாரோ இந்த கவிதையினூடே. ரொம்ப அற்புதமான அந்த கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரர் கண்ணன் அவர்கள். அடுத்த கவிதை அன்றொரு நாளின் ஞாபகங்கள் என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. ஆம், அன்றொரு நாளின் ஞாபகங்கள் என்ன அந்த ஞாபகங்கள் இருந்துவிடப் போகிறது? கவிதை வரியினூடே பார்க்கலாம் வாருங்கள். ஏன் நீ என்னை வந்து அன்று சந்தித்தாய்? ஏன் நீ அன்று மட்டும் அவ்வளவு நேரம் என்னிடம் பேசிக்கொண்டிருந்தாய்? அத்தனை வருடங்களில் இல்லாத பேரன்பு அன்று மட்டும் எப்படி உனக்குள் ஊற்றெடுத்திருந்தது? அத்தனை வருடங்களில் இல்லாத பேரன்பு அன்று மட்டும்
எப்படி உனக்குள் ஊற்றெடுத்திருந்தது? அன்று மட்டும் அந்த இரு விழிகளில் ஏன் அத்தனை அபிநயங்கள்? அன்று மட்டும் அந்த இரு இதழ்களில் ஏன் அத்தனை ஆலாபனைகள்? அன்று மட்டும் அந்த உடல் மொழியில் ஏன் அத்தனை நர்த்தனங்கள்? அத்தனை வருடங்களில் எவ்வளவோ முறை நாம் இருவரும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் பேசிக்கொண்டதில்லை. அத்தனை வருடங்களில் எவ்வளவோ முறை நாம் இருவரும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் பேசிக்கொண்டதில்லை. அன்று மட்டும் அவ்வளவு பேச எப்படி மனம் வந்தது உனக்கு? அந்த ஒரு நாள் என் வாழ்வில் இல்லாதிருந்தால் இவ்வளவு ஏக்கங்கள் எனக்குள் வளர்ந்திருக்காது. அந்த ஒரு நாள் என் வாழ்வில் இல்லாதிருந்தால் இவ்வளவு ஏக்கங்கள் எனக்குள் வளர்ந்திருக்காது. இந்த உயிர் நோகும்படியான இவ்வளவு நினைவுகள் என்னை சூழ்ந்திருக்காது. இந்த உயிர் நோகும்படியான இவ்வளவு நினைவுகள் என்னை சூழ்ந்திருக்காது. இவ்வளவு காதல் என்னை ஆட்கொண்டிருக்காது. அன்றொரு நாள் நீ என் காதலை அபகரித்து கொண்டாய். திரும்ப கொடுக்கப்படாமலேயே இருக்கிறது அது உன்னிடம் இன்று வரை. அன்றொரு நாள் நீ என் காதலை அபகரித்து கொண்டாய். திரும்ப கொடுக்கப்படாமலேயே இருக்கிறது அது உன்னிடம் இன்று வரை. ஆம், அன்றொரு நாளின் ஞாபகங்கள் இந்த கவிதை வரிகளின் ஊடே நம்மிடையே நர்த்தனமாடிச் சென்றது என்று சொன்னால் அது மிகையல்ல அல்லவா? ஆம் நேர்களே, அருமையான இந்த கண்ணன் அவர்களின் கவிதை தொகுப்போடு இன்றைய கவிதை நேரத்தை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். இது கவிதை நேரம், கவிஞர்களை சிறப்பிக்கும் நேரம். நேயர்களே, உங்களுக்கு தெரிந்த கவிஞர்களை நீங்கள் எங்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். அவர்களுடைய கவிதைகளை குரல் வடிவாக நேயர்களுக்கு நாம் சேர்ப்பிக்கலாம். வாசிப்பாளர்களுக்கும் ஒரு ஊக்கத்தை தரலாம். படைப்பாளிகளுக்கும் அது பெரும் உற்சாகத்தை கொடுத்து விடலாம் அல்லவா? இது கவிதை நேரம். படைப்பாளிகளின் படைப்புகளை குரல் வடிவே கடத்தும் நேரம். மீண்டும் கவிதை நேரத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர்களே. மீண்டும் கவிதை நேரம் தொடரும். நனைய காத்திருங்கள்.